ஹரே கிருஷ்ணா. என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மையோர்கள் அத்தியாயம் 8 பலத்தை அடைதல் பதம் 11. முதல் 11 பார்க்கலாம். டெக்ஸ்ட் 11 ஸ்லோகத்தை படிக்கிறேன். பின்தொடர் எல்லாம் படிங்க. கட்சி தொழிலாளி என் போல முடியுமா? यत् अक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यत् जतायु वीतरागः यत् इच्छान्तो ब्रह्मचार्यं चरन्ति तत्ते पादं संग्रहेण प्रवक्ष्ये. ரட்சித்தவேல் ட்ரை பண்ணுறீங்களா? ஸ்லோகம் படிக்கிறது. ரட்சித்தவேல் அரவிந்த் பிரபு பொன்னிசி பிரபு. அக்ஷரம் வேதவிதோ வதந்தி குஷந்தி யத் யதயோ வீதராகः யத் இச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரவக்ஷ்யே. பொருளுரைய தமிழ்ல நான் படிக்கிறேன், பின்தொடர்ந்து படிங்க. வேதங்களை கற்றவர்களும் ஓம்காரத்தை உச்சரிப்பவர்களும் துறவில் சிறந்த முனிவர்களும் பிரம்மனில் நுழைகின்றனர். இத்தகு பக்குவத்தை விரும்புவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறான். முக்தி அடைவதற்கான இம்முறையை தற்போது நான் உனக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு. ஆங்கிலத்தில் யாராவது வச்சிருந்தா டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கோம். ப்ளீஸ் ரீட் இன் டிரான்ஸ்லேஷன். டெக்ஸ்ட் 11. Persons who are learned in the Vedas, who are the Omkara, and who are great sages in the renounced order enter into Brahman. Desiring such perfection, one practices celibacy. I shall now explain to you this process by which one may attain salvation. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ அடுத்து 12, 13 பார்ப்போம். ஸோ 12 நான் படிச்சிருவேன், 13 தான் படிச்சிருவேன். 12வது ஸ்லோகம். பாருங்கயா, இந்த 12வது நான் ஸ்லோகம் படிக்க போகிறேன். அது உங்களுக்கு முதல் தடவை பார்க்கும்போது பாருங்க எப்படி படிக்கணும். முதல் 11 படிச்சுட்டு 12வது பார்க்கணும். சர்வத்வராணி சம்யம்ய மனோ ஹிருதி நிருத்ய ச மூர்த்தி அதாயத்மனः பராணம் அசிதோ யோகதாரணம். யாரு ஸ்லோகம்? மாதாஜி பின்னாடி யாராவது? மாதாஜி தமிழ்ல படிக்கிற பின்பற்றி படிங்க. புலன்களின் எல்லா ஈடுபாடுகளிலிருந்தும் விடுபட்டிருப்பதே யோகா நிலை.
உலகங்களின் எல்லா கதவுகளையும் மூடி மனதை இதயத்திலும் உயிர் மூச்சை தலை உச்சியிலும் நிறுத்தி ஒருவன் யோகத்தில் தன்னை நிலை நிறுத்துகிறான். ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். The yogic situation is that of detachment from all sensual engagements, closing all the doors of senses and fixing the mind on the heart and the life air at the top of the head. One establishes himself in yoga. அடுத்து 13 நம்ம பார்த்துடலாம் சுலோகத்தை. ஓம் இது ஏகசாரம் பிரம்மஹ யாஹரம் மாம் அனுஸ்மரன் யா பிரயாதி தியாஜன் தேகம் சாயதி பரமம் கதிம். யார் படிச்சிட்டீங்களா? நீங்க ஓம் ये यक्षारं ब्रह्मा ஓம் இது யக்ஷாரம் பிரம்ம யாரமாம் அனுஸ்மரன் யா பிரயாதி த்யஜன் தேகம் சாயதி பரமம் கதிம். தமிழ்ல படிக்கிற பண்ணுங்க. இந்த யோகா பயிற்சியில் நிலை பெற்ற பிறகு ஓம் எனும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரமபுருஷ பகவானை எண்ணிக்கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைவான். ஆங்கிலம். After being situated in this yoga practice and vibrating the spread syllable Om, the supreme combination of letters, if one thinks of the supreme personality of Godhead and quit his body, he will certainly reach the spiritual planets. ஸோ இந்த 3 ஸ்லோகமும் எதுனால வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 10வது ஸ்லோகம். இந்த 10வது ஸ்லோகம் சொல்றப்ப அர்ஜுனர் வந்து ஒரு மொழி முடிச்சார். அதாவது நார்மலா வந்து சொல்லுமே ஒரு விஷயத்த நம்ம சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், எனக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு நம்ம என்ன எப்படி இது பண்ணுவோம்? ஒரு விஷயத்த சொல்றோம், மூஞ்சிலேயே நம்ம அந்த ரியாக்ஷன் தெரியும், அப்படி இது பண்ணுவோம். அப்போ என்ன சொல்றவங்களுக்கு கேட்காத மணிக்கே தெரியுமா இல்லையா? ஒரு விஷயத்த நமக்குள்ள பேசுறாங்க, ஆமா இது இப்படி இந்த ரியாக்ஷன் இந்த செய்கை சொல்ல எனக்கு புரியல, இன்னைக்கு சொல்றதுக்கு முன்னே நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்றோமோ புரியுதா இல்லையா. அந்த மாதிரி அர்ஜுனர் வந்து தேர்ல உட்காந்துக்கிட்டு கிருஷ்ணர் சொல்றது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றதை வந்து அவர் வந்து புரியல, இந்த ஸ்லோகம் சொல்றது புரியல. அதனாலதான் இந்த 3 ஸ்லோகமும் அவரு இந்த ஸ்லோகத்துடைய விரிவாக்கம் செய்யறாரு. ஆக்சுவலி அவர் வந்து 9வது ஸ்லோகத்துல வந்து அவர் சொல்லியிருப்பாரு இல்லையா, 9 விதமா கிருஷ்ணர் எப்படிலாம் நினைக்கலாம் அப்படின்னு ஒரு கதையோட போனவரை சொல்லியிருந்தேன். நீங்க பழைய விஷயங்கள் தேடுறதுன்னா கிருஷ்ணா தரிசனம் யூடியூப் பார்க்குற பழக்கம் இருக்காயா? யூடியூப் இப்போ நம்மளோட இதெல்லாம் கிருஷ்ணா தரிசனம் தமிழ் அப்படின்னு யூடியூப்ல நம்ம பழைய கிளாஸ்லாம் போட்டுருக்கோம். ஓ ஓகே சரி சரி தெரியல. ஓகே இல்லை அப்போ நம்மளுடைய கிளாஸ் நீங்கள் நார்மல் டெய்லி பேர் இருக்குல்ல, ஒரு மாசம் மேல ஆகுது. சரி ஓகே சைவம் தான், சின்ன 7 வயசுல இருந்து ஓகே ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்போ கிருஷ்ணர் எப்படிலாம் நினைக்கிறான்னு சொல்லி 9 விதமா சொல்லியிருப்பாரு. அப்போ இதை சொல்லிட்டு அர்ஜுனருக்கு ஒரு சந்தேகம், அப்படிலேருந்து வந்து போகலாமா வேணாமா சந்தேகம் இருந்துச்சு இல்லையா? என்ன சந்தேகம் இருந்துச்சு? போர் விட்டுட்டு எங்கே போக பார்த்தாரு? காட்டுக்கு போக பார்த்தாரு. எதுக்கு காட்டுக்கு போயிடுவோம்,
இங்கே வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனை, காட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ அவருக்கு வந்து கிருஷ்ணர் இங்கேயே திரும்பி அவர் சொல்ல வர்றாரு. நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. பக்தி யோகம், பக்தி தொண்டு பற்றி அவர் பேச போறாரு. பக்தி தொண்டு, டெவோஷனல் சர்வீஸ், சேவை பற்றி பேச போறாரு. அது பேசுறதுக்கு முன்னே திரும்பியும் அர்ஜுனருக்கு சந்தேகம் வரக்கூடாது. அது அந்த இது வரக்கூடாதுக்காகவே என்ன பண்றாரு, அருவத்தை பத்தியும் உருவத்தை பத்தி பேசுறது, எக்ஸ்பிளைன் பண்றாரு. அருவம் பண்றது, அருவம்னா என்னது கிருஷ்ணா? அருவம் என்றால் என்ன, உருவம் என்றால் என்ன? சரி நீ பக்தன்னு சொல்லிட்டீங்க, அப்போ விஷயம் உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கிறேன். பகவானை எத்தனை விதமாக வழிபடுகிறார்கள்? ரட்சித்த வேளாணி கிருஷ்ணன், கிருஷ்ணரை எத்தனை விதமா ஒர்ஷிப் பண்றாங்க? பகவானை எத்தனை விதமா ஒர்ஷிப் பண்றாங்க? ரட்சித்த வேல். பகவானை எத்தனை விதமா ஒர்ஷிப் பண்றாங்க, வழிபடுறாங்க? அரவிந்த் பிரபு அவங்க கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, வந்தனங்கள், வணக்கங்கள், நமஸ்காரங்கள், சுகம்தானோ? சொல்லுங்க மாதாஜி, பகவானை எத்தனை விதமா வழிபடுறாங்க? அறியலாம். மாதாஜி, ஐபிசியில் ஆழமாக இருக்கிறீர்கள், தாங்கள் பதில் சொல்லுங்கள். 5 விதமாவா? சரி, கத்துக்கிறோம். புதுசா இருக்கியா? 6 விதமா பகவானை 6 விதமாக வழிபடுகிறார்கள். இங்க கூறுங்கள் பார்ப்போம், தங்களுடைய பதில் நன்றாக இருக்கின்றது. அடிப்படையான விஷயங்கள் நகைச்சுவையாக இருக்கின்றது. சொல்லுங்கள். பகவானை 3 விதமாக வழிபடுகிறார்கள். பொதுவாகவே சனாதன தர்மத்தில், இந்து தர்மத்தில் பகவானை, கடவுளை, இறைவனை 3 விதமாக வழிபடுகிறார்கள். மாதாஜியுடைய பதில் 6 விதமாக இருக்கின்றதா? இன்னும் வரிசைப்படுத்துங்கள், நான் கேட்கிறேன். அடிப்படையான விஷயம் தெரியவில்லை. பிரம்மன், பரமாத்மா, ஸ்வயம் பகவான். இதான் பதில். எங்கிருந்து வந்துச்சு 6? இது அடிப்படையான விஷயம். பல வாட்டி, பல தடவை, பல குரூப்புகள் பேசிவிடுது. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு, ஏன் இந்த பாயிண்ட்டுக்கு வர, இந்த விஷயம் இதுல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ வந்து 10வது ஸ்லோகம் சொல்றப்ப அர்ஜுனுடைய அந்த ரியாக்ஷன், அந்த தெரிஞ்சுட்டோட இப்படிதான் பரமாத்மா வச்ச ரியாக்ஷன் பார்த்தா இல்ல, உள்ளுக்கே இருக்காரு பரமாத்மாவா, உள்ளுக்கே இருக்காரு. நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுவோமா இல்லையா? இப்போ பகவான் வந்து வெளியே சொல்ற ஒரு விஷயத்தையும் கேட்பாரு, உள்ளுக்கு இருக்கிற விஷயம் கேட்பாரு பகவான். ஸோ அதனால 3 விதமா வழிபடுறாங்க. பிரம்மன்னா ஒளி, கடவுளுக்கு உருவம் இல்லை, ஒளி. பரம் ஜோதி வழிபாடு, வெளிச்சத்தை தான் நம்புவாங்க. அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னா பகவானுடைய கால் கட்டவர்ல இருந்து வருது. பகவானுடைய கால் கட்டவரல், நம்ம கட்டவரல் இருக்கா இல்லையா, அங்கேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை தான், இதுதான் கடவுளே. கடவுள் இருந்து வெளிச்சம் தான், அவருக்கு உருவம் இல்லை. என்னதான் அருவவாதிகள், அது அருவவாதிகள்னா வெளிச்சத்தை வழிபடுறவங்க, உருவம் இருக்கு, உருவத்தெல்லாம் பார்ப்பாங்க. பகவான் நாராயணா, விஷ்ணு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ராமர், நரசிம்மர் எல்லாத்தையும் பார்த்துட்டாலும் கடைசியா அருவத்தை தான் அவங்க வந்து விரும்புவாங்க. சரியா? ஸோ பகவான் வந்து என்ன சொல்றாருங்க, கிருஷ்ணர் எப்படிலாம் நினைக்கிறான்னு சொல்லி 9 சொல்றாரு. கவி புராணம், அனுஷாவிதாரம், அனூர் அநியாசம், அனுஷ்பதத்தை, இப்படி 9 விதமா கிருஷ்ணர் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார், கதை ரீதியா சொல்லியிருந்தார் போனோம். இப்போ அவர் என்ன பண்றாரு, இது அடுத்து அவர் வந்து ஒரு டாப்மோஸ்ட் வேலைக்கு சொல்ல போறாரு. பக்தி தொண்டு தான் உயர்ந்தது, பக்தி யோகா தான் உயர்ந்தது. அதுக்கு போறதுக்கு முன்ன அர்ஜுனரை அப்படி கிளியர் படுத்துறாரு. திரும்பி அவனுக்கு அந்த இது வரக்கூடாது. அர்ஜுனருக்கு அருவம், ஜோதி, அந்த யோகா, இது வேற யோகம், பக்தி யோகத்தை தவிர வேற எந்த யோகத்தையும் அவன் நாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக 10வது சொல்றாரு. யான காலி மனசாசேன மனசாசலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ
பிரஹோர் மத்திய பிராணம் அவேஷ்ய சம்யக் சாதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். அப்படி சொன்னா அர்ஜுனுக்கு சந்தேகம் அறியாம முடிக்கிறார். எவன் ஒருவன் இறக்கும் தருவாயில் தனது உயிர் மூச்சை பூர்வங்களுக்கு மத்தியில் நிறுத்தி யோக பலத்தினால் பிரலாத மனதுடனும் முழு பக்தியுடனும் பரமபுருஷரை நினைப்பதில் ஈடுபட்டுள்ளானோ அவன் நிச்சயமாக பரமபுருஷ பகவானை அடைவான். இது புரியா போச்சு. என்ன இறக்கும் தருவாயில தனது உயிர் மூச்சை பூர்வ மத்தியில நிக்கணும். இது என்ன சொல்ல வரான்னு புரியுது அவங்களுக்கு? சட் சக்கர யோகா பத்தி பேசுறாங்க. என்னது சட் சக்கர யோகா? நம்மளுக்கு சத்னா சமஸ்கிருதத்துல 7ன்னு அர்த்தம். எத்தனை? 7, 7. அப்ப நம்மளுக்கு 7 சக்கரம் இருக்கு. இந்த குண்டலி சொல்லுவாங்க இல்லையா, அதுல முத பாத்தீங்கன்னா மூலதாரா, கீழேருந்து ஆரம்பிக்கும். மூலதாரா சக்கரா, சுவாதிஸ்தான சக்கரா, மணிபுரா 3வது சக்கரா, ஹனஹத்தா 4வது, விஷுதா இங்க தொண்டைக்கிட்டு இருக்கும், அஷ்னா இங்க இருக்கும், நெத்தி போட்டு, கடைசி தான் சஹஸ்ரரா. சஹஸ்ரரா அதாவது இந்த உச்சி மண்டை. இந்த உச்சி மண்டை சின்ன வயசு குழந்தைங்களுக்கு பிறக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த உச்சி மண்டையை பார்த்துப்பாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு உச்சி மண்டை லேசா இருக்கு பார்த்துக்குவாங்க. கொலை கொலன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இங்கே உச்சி மண்டை கொலன்னு இருக்கும். இந்த சச்சக்கர யோகத்தை பயின்றவங்க ஒவ்வொரு இந்த சக்கரத்தையும் திறந்து கடைசியா இருக்கிற இந்த சஹஸ்ரர என்ற உச்சி மண்டையிலிருந்து ஆத்மா வெளியாகும். வேற துவாரங்கள்ல இருந்து வெளியாகனா அந்த ஆத்மா நற்கதி அடையாது. என்னது? நற்கதி அடையாது. சாஸ்திரத்துல போட்டிருக்கு, கண்ணுலேருந்து இந்த ஆத்மா வெளியாகச்சுன்னா கண்ணுதியா இருக்கக்கூடிய மிருகங்களா பிறக்கும். கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கிற மிருகம் எது? பிராணிகள் எது? மீனா பிறப்பாங்க. வாய் வழியா வந்தா வாய்க்கள் வாய் ஆணு திறந்துக்கிற மாதிரி எல்லாம் வாய்க்கு சம்மந்தமான பெருசா இருக்கிறவங்களும் அது மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு எத்தனை இது இருக்கு? 8 கதவுகள் இருக்கு, துவாரங்கள் வாங்க நம்மளுக்கு. என்னென்ன? முக்கு துவாரங்கள் 2, கண்ணு இங்க 2, காது, மலிக்கிறது, ஆசனம். ஸோ இந்த 9 துவாரங்கள் வழியாக ஆத்மா இறக்கும் போது வெளியாகும். ஆனா சாஸ்திரத்துல போட்டிருக்கு, வெளியாகுதுன்னா அதாவது இந்த யோக பயிற்சி பண்றவங்க இந்த மேல இதுலேருந்து வெளியாகனா தான் நற்கதி அடையும். அது எங்க போறாங்கன்னா அந்த சற்சக்கர யோகா செய்யறவங்க பிரம்மத்தை நோக்கி போவாங்க. பிரம்மன் நோக்கினா பகவானுடைய ஒளி. பகவானுடைய ஒளி ரட்சித்த வேளாணி. பகவானோட ஒளி எங்கேருந்து வருதுன்னு சொன்ன? இந்த தேஜஸ் ஒளி எங்கேருந்து வருதுன்னு சொன்ன? கிளாஸ் முதல்ல கேட்கல. பகவானுடைய இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னா? இருங்க பொருள் உங்களுக்கு தெரியும். எங்கேருந்து வருதுன்னு சொன்ன? கிளாஸ் சரியா கேட்கல. கால் கட்ட வரல. இந்த அறிபோல் சொல்லுங்க. ரட்சித்த வேளாணி அறிபோ. ஸோ இதுதான் ஓகேங்களா? புரியல? சச்சக்கரம் மூலியமா இது கத்துக்கிறான். அப்ப இது புரியாதனால இதுல விஷயம் என்ன இருக்கு? இறக்கும் போது இது ஏன் அவர் சொல்றாரு? இறக்கும் போது ஒரு இறக்கம் தனது மூச்சை உப்பரத்தில் நிறுத்தி யோக பலத்தினால பொருளாத மனதோடு இருக்கும். பொருளாத மனசு எப்போ வரும் ஒருத்தனுக்கு? மனம் சஞ்சலம். மனசு எப்பவுமே சஞ்சலமா இருக்கும். சஞ்சலம் என்னது? மனசு அலைப்பாயுமா, அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயுமா, ஒரு இடத்துல நிக்காதா. நீங்க ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்பீங்க. மனசு சொல்றேன், உங்களை சொல்லல. நான் ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கோம், நீங்க அங்கதான் இருக்கீங்க. ஆனா உங்க மனசு அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயும். அதான் மனச்சஞ்சலம். அப்ப மனச்சஞ்சலமா இருக்கக்கூடாதுன்னா பிரலாத மனதில் எப்படி வரும்? பிரலாத மனித பயிற்சி இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப சச்சக்கர யோகா என்பது ரொம்ப ஈஸியான வழி இல்லை, வழி கிடையாது. அது ஒரு இடத்துல உட்காரணும், யம நியம நம்ம கடைப்பிடிக்கணும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது. அப்புறம் பிரத்யாரம் இருக்கு, பிராணம் இருக்கு, மூச்சு பயிற்சி இருக்கு, அப்புறம் புலன்களை அடக்கணும்.
8 வகையான இது இருக்கு, தெரியுதானே? தெரியுமா தெரியாதா? ரட்சித்த வீராணி உளுந்து உளுந்து எழுதுறாங்க. எங்க இவன் கேட்டுருவானோ, ஏதாச்சும் எழுதுவோம். ஏபிசிடி எழுதலாம், ஆஹாய் எழுதலாம், பிடிச்சிருக்கு பிடிக்காது, எதுபதி பிடிச்ச கிளாஸ் கொடுக்குறான் பிடிக்காத கிளாஸ் கொடுக்குறான்னு சொல்லி எழுதினாலும் எனக்கு தெரியாது. ரட்சித்த வீராணி சரிதானே? எதுபதி டுடே கிளாஸ் வெரி வெரி அக்ரெசிவ், ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட், மாம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு மீ ஆஃப்டர் திஸ் கிளாஸ் அப்படி எழுதலாம். அவங்க அம்மாக்கு லெட்டர் போடலாம். ரட்சித்த வேல் என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கூட தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம் போன பிறகு. ரட்சித்த வேலி சரி. ஸோ அது மாதிரி இருக்கு, இந்த மாதிரி விதிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதான் இது சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. ஸோ அது அர்ஜுனனுக்கு முடியாதல்ல, அவர் என்ன பண்றாரு, அவர் 3 ஸ்லோகத்தையும் இதுக்காகவே வளர்க்குறாரு. பக்தி யோகத்தை பத்தி பேசுறதுக்கு கூட 3 ஸ்லோகம் வளர்க்காரு. இதுல வந்து ஒரு இவங்களுடைய மெயின் என்னன்னா மந்திரங்கள் என்னன்னா, மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் பத்தி இதுல இருக்கு. இவங்களுடைய மந்திரங்கள் என்ன? ஓம், என்னது? ஓம் ஓம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பாங்க. இது உச்சரிச்சு அவங்க வந்து அந்த ஜோதிய அந்த வெளிச்சத்தை நோக்கி அவங்க தியானம் பண்ணுவாங்க. சட் சக்கர யோகாவுடைய முக்கியத்தை தான். ஸோ அந்த அக்ஞ சக்கரத்தை என்பது இங்க இந்த உயிர் மூச்சை வந்து இங்க நிப்பாட்டி நிக்கணும். இங்க நிப்பாட்டி இந்த 6வது சக்சஸ்ஃபுல்லா நிக்கிறவன் தான் அந்த சஹஸ்ர இந்த உச்சி மண்டலத்துல இறக்கம் தருவாயில அவன் இதுல இருந்து ஆத்மா அப்படியாகும். ஸோ அது வந்து இவருக்கு புரியல. ஸோ இது வந்து உண்மையா பக்தர்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சி செய்யறதில்ல. குருபா சொல்லிப்பாரு, கிருஷ்ணோடர்கள் வந்து ஈடுபட்டுள்ளவன் பரமபுருஷ பகவான் கருணையால அவரை நினைக்க முடியும். பகவானோட கருணையில அவரை வந்து திங்கிங் பண்ண முடியும், நினைக்க முடியும்னு அவர் சொல்றாரு. இது வந்து இந்த விஷயத்த வந்து 14வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகத்துல பகவான் பார்த்து பேசுவாரு அப்படின்னு ஒரு வைத்திருக்காரு. ஓகே, சச்சக்கர யோகா ஆனாலும் சரி, பக்தி யோகமானாலும் சரி, இறக்கும் நேரத்துல தெய்வீக நிலையை அடைவது சாத்தியம் அல்ல. எப்படி? பயிற்சியின்றி, யோகா பயிற்சியின்றி, பிராக்டிஸ் இல்லாம சச்சக்கர யோகமா இருக்கட்டும், அதாவது இந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் திறந்து போய் மூச்செல்லாம் அடைக்கலாம் அடக்கி பகவானுடைய இந்த ஓம் என்ற பிராணந்த மந்திரத்தை சொல்லி இது செய்யறவங்க பயிற்சி இல்லைன்னா அடைய முடியாது. அதே மாதிரி பக்தி யோகத்தை மூலியமா பகவானுக்கு சேவை செஞ்சு பகவானுடைய நாமங்கள் சொல்லி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தை சொல்லியும் பயிற்சி இல்லைன்னா பகவானை நினைப்பது கஷ்டம்னு குருபா சொல்றாரு. மரணத்தின் போது திடீரென்று பரமபுருஷன் நினைக்க முடியாது. எஸ், மரணம் வருதுன்னா, இறப்பு வருதுன்னா அந்த நொடியை வந்து நீங்க நினைக்க முடியாது பகவானை. அப்படின்னா அதுக்கு முன்னே நம்ம பயிற்சி பண்ணிருக்கணும், பகவானை பத்தி நினைச்சிருக்கணும், பகவான் கதைகள் சம்பந்தமான கதைகளை வந்து நம்ம கேட்டிருக்கணும், நினைக்கணும். பகவானை படம் இல்லாம பகவான் நினைவில் நம்ம வரணும். புரியுதுங்களா? இப்போ எந்த அளவுக்கு நம்ம அங்க வந்து பகவான் பத்தி கேட்டிருக்கணும், பகவான் நாமத்தை சொல்லி இருக்கணும், பகவானை சேவை செஞ்சிருக்கணும். ஒரு விஷயத்தை அதிகமா செய்ய செய்ய அந்த விதமான நினைவுகள் வரும். நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சு தூங்குவோம், பார்த்தா கனவுல வரும். பார்த்துருக்கீங்களா? நினச்சிக்கிட்டே தூங்குவாங்க, பார்த்தியா அந்த கனவு வரும். ஏன்னா அதிகமாக ஆழ்ந்த அந்த சிந்தனை இருக்கும்போது இந்த பிணைக்கலைன்னு ஒன்று இருக்குங்க மண்டியில். சயின்ஸுக்கு வரும் கொஞ்சம் பிணைங்களாம் அதுங்களாம் ஒன்றுமே புரியலையே. அது ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு வந்து நரம்பு மண்டலம் மாரி வச்சுங்களேன், உங்களுக்கு தமிழில் சொல்கிறது. அது என்ன பண்ணுவோம், அது ரெக்கார்ட் பண்ணுவோம், என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ அது தூங்குறதுக்கு முன்னாடி அதை நினச்சி தூங்குறோமா, அதுவே சிந்தனை இருக்கும்போது அது கனவாகவும் ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியும் அதே செயலை நம்ம செய்கிற மாதிரியும் இருக்கும். சயின்ஸ். ஆனால் அந்த சயின்ஸ் கொடுத்தது யாருன்னா பகவான். என்ன அதிகமாக சிந்திக்கிறோமோ அந்த செயலுக்கு சார்ந்த மாதிரி வரும். ஓகே, அப்போ வந்து மரணத்தின் போது ஒருவனது மனம் மிகவும் சஞ்சலமாக இருக்கும் என்பதால் திவ்யமான இந்த பயோக பயிற்சி அவன் தனது வாழ்விலே பயிற்சி செய்ய வேண்டும். மரணத்தின் போது நல்லா வரும், மரணத்தின் போது ஒருவனது மனம் மிகவும் சஞ்சலமாக இருக்கும் என்பதால் திவ்யமான இந்த யோகா பயிற்சி அவன் தனது வாழ்விலே பயிற்சி செய்ய வேண்டும். நல்லா இருக்கிறப்பே இந்த இது பக்தி இதை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கணும். இல்லைன்னா எந்த யோகமே அது வெற்றி தராது.
ஓகேவா? நம்ம இதுக்கு வரும். இது புரியாதனால ஷட் சக்கரத்துக்கு யோகாத்துக்கு என்னென்ன வேணும், அவர் வந்து அந்த 10வது ஸ்லோகத்துல ஷட் சக்கர யோகா பத்தி தான் பேசியிருக்காரு. அப்போ அது வந்து விரிவாக்கமா 11, 12, 13 சொல்றாரு. 11 என்ன சொல்றாரு? யத் அக்ஷரம் வேத விதோ வதந்தி விஷந்தி யத் யதாயு வீதராகஹ யத் இச்சாந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவஷ்யே. வேதங்களை கற்றவர்களும் வேதங்கள் மற்றும் எத்தனை இருக்கு மொத்தம்? வேதம் மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. என்னென்ன வேதம்? என்னென்ன வேதம் இருக்கு? 4 வேதங்கள் இருக்குல்ல, என்னென்ன பேர் சொல்லுங்க? ரிக், சாம, யஜுர், அதர்வ, 4 வேதங்கள் இருக்கு. ஸோ வேதங்களை கற்றவர்களும் ஓங்காரத்தை உச்சரிப்புகளும் ஓம். துறவில் சிறந்த முனிவர்களும், துறவன சன்னியாசி வானப்பிரஸ்தம் அந்த மாதிரி எடுக்கிறது. பிரம்மனின் நுழைகின்றன. பிரம்மன்னா என்ன சொன்ன? முத பகவான் எத்தனை விதமா வழிபடுறாங்க? 3 விதமா. என்னென்ன? ரட்சித வேலனி எப்படிலாம் பகவானை கிருஷ்ணரை இது பண்றாங்க, வழிபடுறாங்க, பக்ஷி பண்றாங்க? ரட்சித வேல் காப்பாத்துங்க அக்காவை. அடிப்படையான விஷயம் வாக்தான் வரும் அடுத்த வாடி. எத்தனை விதமா வழிபடுறாங்க? 3 விதமா. என்னது? பிரம்மன்னா என்னது? ஜோதி. அது தெரியணும். பிரம்மன்னா பிரம்மன் இன்னுமோ வா பிரம்மதேவரா அப்படின்னு நினைக்கூடாது. ஜோதி, வெளிச்சம், ஜோதி. பகவான் ஜோதியை வழிபடுறாங்க. அந்த ஜோதி எங்க வருதுன்னு சொன்ன? வழிபடுறாங்க. ஓகேவா? அப்புறம் பரமாத்மா வழிபடுறாங்க, பகவான் ரூபத்தை வச்சிருக்கிறாங்க. இது பிரம்மனில் நுழைகின்றான்னா இந்த ஜோதி இதுல நுழைறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பக்குவத்தை விரும்புவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்றான். பிரம்மச்சாரியம்னா என்னது? கண்ணெல்லாம் மூடி எது சிமிட்டுறீங்க, பயங்கரமா யோசிக்கிறீங்க நீங்க. ஜப்பனீஸ் ஜெர்மனிக்கு நீங்க சவால் போட போறீங்க. பிரம்மச்சாரியம் என்ன? கிருஷ்ணா ஆச்சாரமா இருக்கு. பிரம்மச்சாரியம் ஆச்சாரமா இருக்கு. நீங்க பிரபு பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறான். வேதங்களே ஃபாலோ பண்றது பிரம்மச்சாரி. வேற யாரு? தேவாலய விஷயம் தூக்கி போட்டுருவான். என்ன வச்சுருங்க? கல்யாணம் பண்ண மாட்டான். மாதாஜி அவங்க இதுக்கு வந்துட்டாங்க. பிரம்மச்சாரி என்ன கல்யாணம் பண்ண மாட்டான். அவங்க இதுல வந்துட்டாங்க. ஓகே மாதாஜி வெரி குட். வேற என்னது? புலன்களை கட்டுப்படுத்துது. அவங்க உங்களுக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க. மாதாஜி லெவல் மாறிட்டாங்க. ஓகே ரைட்டு, அது வந்துட்டாங்க. அடுத்து 10 வருஷமா இந்த மாதிரி தான் வரும். பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறான் அப்படின்னு என்னதுங்க? மாதாஜி சொல்றாங்க கல்யாணம் பண்ண மாட்டான். அவங்க புலன் 4 கோட்பாடுகளை கடைபிடிப்பான். என்ன மாதாஜி? அது வந்து பிரம்மச்சாரியை மட்டும்தான் கடைபிடிக்கிறாங்களா? நான் கடைபிடிக்கல. இந்த பொண்ணு ரட்சித கடைபிடிக்கல வச்சுங்க, இவர் கடைபிடிக்கல இல்லை மத்திய. அது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். புலால் மறுத்தது, சூதாடுறது, புலால் மறுத்தல், அதாவது அசைவத்தை சாப்பிடாம இருக்குது, புலால் மறுத்தல், சூதாடாமல் இருக்கிறது, ஆல்கோல் என்ன சொல்றது, மது அருந்தாமல் இருக்கிறது, அப்புறம் தகாத உறவுகள். இது 4 கோட்பாடு என்பது பிரம்மச்சாரியத்துக்கு எல்லாத்தையும் பின்பற்றக்கூடிய விஷயம். ஸோ பிரம்மச்சாரியம் என்பது 5 வயசு பையன் ஆயிட்டோன வீட்டில் குருவிடம் அனுப்பி வேதம், வேதாந்தம், ஒழுக்கங்கள், கட்டுப்பாடுகள், புலன் அடக்கம், புலன்களை அடக்கி வாழ்வது எப்படின்னு 20 வருஷமா குருவுகிட்ட குரு குலத்துல படிச்சு வருவாங்க.
வீட்டில் குருகுலம் என்பது வந்து இருக்குதுன்னா அந்த குருகுலத்துக்கு அனுப்பி 5 வயசுலேயே பிடிச்சி அனுப்பிடுவாங்க. நம்ம 5 வயசுல என்ன பண்ணுவோங்க? 5 வயசுல என்ன பண்ணுவோம்? கிண்டாக்காடு பாடற்பள்ளி தடிக்காக்க அனுப்பிடுவோம். வேத கலாச்சாரப்படி சனாதனத்தை பின்பற்றுபவர்கள் ஊரில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 வயசுல கைப்பிடிச்சு இருந்தா குரு. எத்தனை வயசுல அவர் திரும்பி வருவாரு? 10 வயசுல. ஓ 5 வயசுல இருக்கு, 5 வயசுக்கு திரும்பி வந்துருவாங்களா? எப்பவுமே அந்த பதில் சொல்லி ஸ்கூல்ல இங்கே ஏதாவது சொல்லுவோம் இல்லையா? தப்பதான் இருப்பாங்க. 25 வயசுல அவர் வந்து ஸ்டேஜில் வருவாரு. ஓகே, அது வந்து மிடில், அதான் கரெக்டான வயசு. அந்த வயசுல வந்து குரு கேட்பாரு, நான் உனக்கு பிரம்மச்சாரியம் உள்ள நடக்கிறது எப்படி, வேதம், பகவான் யாரு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன். இப்போ நீ இப்போ பிரம்மச்சாரியத்தை நீ பின்பற்ற போறியா, கல்யாணம் பண்ணாமல் இருக்க போறியா, அடுத்த ஸ்டேஜுக்கு பிரம்மச்சாரியத்திலிருந்து சன்னியாசி ஆக போறியா, இல்லை பிரம்மச்சாரியத்திலிருந்து என்டர் ஃபேமிலி லைஃப் கிரகஸ்துக்கு போக போறியா? குருவே இல்லை நான் வந்து கிரகஸ்தன் ஆக போறேன்னா குரு அவருக்கு தகுந்த ஏற்ற மாரி ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருவாரு. ஏன் அந்த 25 வயசுல அவங்க பண்ணி வைக்கிறாங்க? வேற வேலை வெட்டியில உருவாங்க பண்ணிக்கிட்டே வச்சுற பையன் பாடு அப்படியா? அதுல தத்துவம் இருக்கு, கருத்து இருக்கு, மெசேஜ் இருக்கு. ஏன் 25 வயசுல திருமணம் பண்றாங்க? என்னவா இருக்கும்? சிம்பிள். அப்பதான் அந்த வானப்பிரஸ்தம் எடுக்கிறதுக்கு அந்த வயசு கட்டுப்பாடு வரும். 50 வயசு ஆயிட்டா அவன் பையனுக்கு, ஒரு முதல் பையன் இருந்தா 25 வயசு 24 வயசு இருக்கும். அப்ப அவருக்கு அந்த செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இவர் வெளியேறலாம். அன்னைக்கு இந்தோனேசியால இருந்து ஒரு வானப்பிரஸ்தர் வந்தாருல, அவர் சொன்ன விஷயங்கள் அப்படிக்கும் கருத்தான விஷயம். எத்தனை வயசுக்கு நம்ம வெளியாகிறோமோ அது சொல்ல நல்ல கருத்துக்கள். அது ஆம்பளை பையன் இருந்தா அம்மாவை, அவங்க மனைவியை அவங்கள்ட்ட பொறுப்பு விட்டுட்டு வானப்பிரஸ்தத்துக்கு போயிடலாம், சன்னியாசிக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னா அழைச்சிட்டு எந்த ஆசிரமத்துக்கு போகிறோமோ அங்கேயும் போகலாம், இல்லை வேற வேற ஆசிரமத்துக்கும் அது பண்ணிடலாம். அம்போன்னு விட்டு போறது இல்லை. பக்தி யோகத்தை பயன்படுறவங்க வாழ்ந்த வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, கை கழுவிக்கு போறதா? அது பக்தி யோகத்துல கிடையாது. பக்தி யோகத்துல கிடையாது. அது நம்ம ஆச்சாரிகள் அப்படி கற்றுக் கொடுக்கல. படிக்கிறப்ப பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சு அது இருந்தாதான் ஒழுக்கமா இருக்க முடியும். அந்த பக்தியோடைய நிலைக்கு நீங்க ஸ்டேஜுக்கு போக முடியும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிரம்மச்சாரி என்பது வந்து கல்யாணம் பண்ணாதவங்க தான் இருக்காங்க. கிரகஸ்த பிரம்மச்சாரியும் இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டுப்பாடோடு இருக்கிறது பிரம்மச்சாரி. அதான் இந்த 20 வருஷமா குருகுலத்துல உட்காந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு பிரம்மச்சாரியனா எப்படி இருக்கணும், ஒரு கிரகஸ்தனா எப்படி இருக்கணும், ஒரு வானப்பிரஸ்தனா எப்படி இருக்கணும், ஒரு சன்னியாசனா எப்படி இருக்கணும். அப்ப எல்லாம் கத்துக்கிட்டோட அந்த வயசு வந்தோடனே நான் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டேன், உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அப்பயும் என்னன்னாக்கா போ கிரகஸ்த போயிட்டு வானப்பிரஸ்தா வந்து சன்னியாசி ஆகும். ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மச்சாரத்தை கடைபிடிக்கிறவன் முக்தி அடைவதற்கான இம்முறையை தற்போது நான் உனக்கு சொர்க்கமாக சொல்கிறேன். ஸோ பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கும் போது அது ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அது ஒரு கண்ட்ரோல் இருக்கு, எல்லாத்தையும் அவன் கட்டுப்படுத்துவான். நீங்க அந்த ஷவுலின் அந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாங்ஸ் பார்த்துருக்கீங்களா? சைனாக்கு போவோம், கொஞ்சம் பயணம் போவோம். ஷவுலின்லாம் அந்த கும்புலாம் கற்றுக்கிட்டே இப்படிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? மண்டி ஆட்டுறீங்க பற்றி தெரியுமா? சித்தாவா? ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவாங்க. அண்டால சாப்பிடுவாங்களா, குண்டால சாப்பிடுவாங்களா? கொட்டாங்கச்சி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? மற்றது கொட்டாங்கச்சி கொக்கநாட்டு அந்த இது இருக்குல்ல சார், அதில் கொடுப்பாங்க. அதில் தான் தண்ணி, அதில் தான் சோறு. அதுவும் கொட்டாங்கச்சிலே அள்ளி போடுவாங்க. சக்குன்னு அப்படி போடுவார் அந்த மோம்போட கிங், அந்த கிங்ல மாஸ்டர். அது எவ்வளோ கிடைக்குதோ அதுதான், கீழே ஒன்று தான் எடுக்கக்கூடாது. விஜய் ராதா கோபால் ஜுக்கி அந்த கட்டுப்பாடு.
அது உதாரணம் சொல்றேன். அதுக்கு ஏன்னா பிரம்மச்சாரி என்பது அவங்களோட ஃபீலிங், அவங்களோட புரிந்துணர்வு அப்படி செய்யறாங்க. கட்டுப்படுத்துறது இதாவது சுட சுட சுடு தண்ணி கொடுப்பாங்க, ஹாட் வாட்டர் அப்படியே குடிப்பாங்க, அப்படியே குடிப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு எந்த விதமான உணர்வுகளும் இருக்கக்கூடாதுக்காக. அதெல்லாம் இருந்தாக்கா ஓடி வந்தோம். அதெல்லாம் ஆர்மி ட்ரெயினியோட மோசமா இருக்கும். ஆனா ஆர்மி அஸ்கார்ல இருக்கு சொன்னா எங்களுடைய மோசமா இருக்கும் அப்படின்வாங்க. அவனுடைய டிசிப்ளின் அவன் இது. இந்த ஆர்மியில இருக்கிறவங்க நீங்க பாருங்க, பென்ஷன் ஆயிட்டு இருக்கும் அப்படியே இதா இருப்பாங்க. பாட்டுலாம் வாங்கியிருக்கேன். ஒருத்தர் ஆர்மி பார்க்கணும், இன்னும் எத்தனை மணிக்கு வந்திருக்கேன், ஷார்ப்பா எத்தனை மணிக்கு வந்தனியா, கரெக்டா இருக்கணையா, அந்த பேச்செல்லாம் அப்படியே கத்தி எடுத்து சீவர மாதிரி இருக்கும். இளநீ சீவனை சர்றாக்குன்னு போவோம், அந்த மாதிரி இருக்கும். மன்னிச்சிருங்க நம்ம அதான்யா டிசிப்ளின் வேணும். அதனால ஆர்மியில் எப்படி தான் இருப்போம், காலையில எழுஞ்சிருவியா, குருவி கத்துதோ கோழி கத்துதோ அதுக்கு முன்னாடி நான் எழுந்து நிற்பேன். கோழி கத்துறது கூட பார்ப்பேன். கோழி கத்துனா கோழி மண்டியில போட்டு ஏன் நீங்க கூழுன்னு நிற்பேன். அப்படிலாம் பேசியிருக்காங்க என்கிட்ட. கோழி கூழுனா கூட அடிச்சு எழுப்புறாரு, ஏன் கூழுன்னு கேட்கறாரு. அந்த அளவுக்கு போறாரு, அந்த அளவுக்கு இதாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடோட பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கிறவர்கள் இந்த மாதிரியான விஷயத்துல வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போறாரு. எங்க போறாரு? சர்வ துவாராணி சம்யம்ய மனோஸ்ருதி நிருத்தியச்ச மூர்த்தன் ஜதா ஜாத்மன பிராணம் அஷ்டிதோ யோக காரணம். புலன்களின் எல்லா ஈடுபாடுகளில் இருந்தும் விடுபட்டிருப்பதே யோக நிலை. புலன்களின் எல்லா ஈடுபாடுகளில் இருந்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? புலன்கள்ங்கிறாங்களா, இந்த புலன்கள்லாம் என்னத்தான் சொல்றாங்க, எதுதான் சொல்றாங்க? புலன்கள்ங்கிறாங்களா, என்னையா அது? ஐம்புலன்கள் என்ன மாதிரி? கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு, வேற எப்படிலாம் நீங்க மாதாஜி ஜம்பிங் பண்றாங்க. ஏன் அங்க புலன்கள் 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 என்ன மதியம் அங்க பிசு பிசுங்கிறீங்க, பாம்பு அந்த மாதிரி இருக்கு. அங்கே டிஸ்கஷன் வருது. புலன்களை என்னத்த சொல்றாங்க? ஐம்புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, வாயு, தொடு. இந்த புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தணுமா? ஏன் இதை கட்டுப்படுத்தணும்? ஏன் இது கட்டுப்படுத்தணும்? வாய் சொல்லுங்க. வாய் வெளியே போவான். நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா அவங்கள்ட்ட ஒரு செட்டு பிரெட் இருக்கும். எங்க? அந்த வாயாண்டுகிட்ட. அது நம்ம ரொம்ப கேட்டுட்டே இருந்தோம்னா நம்ம வந்து கால் வழியா போயிடுவோம். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் என்ன பேச வந்தனோ இது எங்க ப்ரூவ் கேட்டீங்க? நானா கண்டுபிடிச்சு சொன்னதுயா? ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஜெகத் சசி பிரபு சொன்னாரா? ஹரிபோ என்ன டாபிக்ல கேட்டீங்க? ஒரு சொட்டு ரத்தம் எங்க எங்க இருக்கும்? சரி, எங்க அந்த ஆத்மா வெளியாவதோ அந்த இடத்துல அந்த சித்தம் யார்கிட்ட கேட்க வேணாம், குணத்தை கூட கேட்க வேணாம். எங்கப்பா வெளியாகணும்னு கேட்க தேவையில்லை. அங்கேயிருந்து வெளியா இருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எஸ், இப்போ அம்மா சொன்னாங்களே இந்த டாபிக் தான். நவதுவாரங்கள்லாம் 9 விதமான துவாரங்கள் மூலியமா ஆத்மா வெளியாகுது. அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 9 விதமான கதவுகள் மூலியமா ஆத்மா வெளியாகுது. ஆனா அது வெளியாக கூடாது. அது வெளியாகலாம் அந்த மாதிரி. அப்ப எது வெளியாகணும்? கிளாஸ் சரியா கேட்கல.
அம்மா சொல்லுவாங்க பாருங்க. மாதாஜி என்ன மாதாஜி இங்க அடிக்கிறீங்க, இங்க விளையாடணும். ஓகே, ஸோ அப்ப பக்தர்கள் அந்த மாதிரி விஷயத்த எதிர்பார்ப்பாங்களா? பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ அந்த சாஸ்திரத்தில் போட்டிருக்கு. அது முன்னே நான் கிளாஸில் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னே வந்தீங்களா வந்துச்சு, இடையில வந்தாலும் தெரியல போல. நான் ஏற்கனவே கிளாஸ் இதுக்கு முன்னே சொன்னேன், ஆத்மா என்பது எந்த நவதுவாரங்களையும் வெளியாகக்கூடாது. எங்க வெளியாகணும்? உச்சி தலையில. ஸோ இது வந்து யோக நிலையில உள்ள விஷயம். ஓகே, அப்ப பக்தி பண்றவங்க, பக்தி நிலைத்து பண்றவங்க, பக்தி யோக பண்றவங்க, அவங்களுக்கு எப்படி எங்க என்ன ஆகுது? இல்ல ஜெயம் ரொம்ப பெருசா கேட்டுக்கானே, சொல்ல முடியல. கிருஷ்ணா உங்களை மாட்டி விட்டாரு ப்ரோ. நான் வேற சொல்லுங்க. ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. என்னன்னா ஒரு டியூட்டி கேட்டாங்க, ஒரு கேட்டாங்க, ஒரு சம்பந்தம் இருக்கு. காது கண்ணு மூக்கு வாயில போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. இப்போ சில மாறாச்சோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து மறைகிறாங்க, பெரிய பக்தர்கள் மறைகிறாங்க. ஏன் ஈவன் புரோபாதர் மறைங்க கூட அவருடைய வாயை வந்து கட்டிவிட்டாங்க. இப்போ வாயை திறந்துக்கணும். சில பக்தர்கள் மாறாச்சும் மறைங்க கண்ணு திறந்துருக்கோம். இப்போ இதுதான் நீங்கள் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கண்டது இல்லை. அதான் கேட்டுட்டு வந்தேன். சொல்றதுக்கும் எனக்கு லீக் ஆகுதா இல்லையா? ஓகே, பகவானுடைய பிரேம பக்தியில் இருக்கிறவங்களுக்கு, உத்தம உயர் உத்தம பக்தியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கண் வழியாவது, காது வழியாவது, எது வழியாவது, இதெல்லாம் கருவிங்களுக்கு பொருத்தம். கருவினா பகவானை வழிபடாதவர்கள், பகவானை பேச்சை கேட்காதவர்கள், கருமி ஞானி யோகி, இவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் பொருந்தது தவிர பக்தர்களுக்கு இது பொருந்தாது. நல்லா கவனிங்க. 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் தெளிவா சொல்லியிருப்பாரு, ஒரு யோக நிலையத்தை பயின்றவன் இந்த இரவுல இறக்குறவன் எங்க போய் எப்படி பிறக்கிறான், பகல்ல பிறக்கிறவன் எப்படி பிறக்கிறான், அதை பத்தி கிருஷ்ணர் வந்து தெளிவா பேசியிருப்பாரு. 6வது சாப்டர் 6வது அத்தியாயத்துல ஞான யோகாதுல. ஆனா அது அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா இது பக்தர்களுக்கு கிடையாது. யமகண்ட நேரமா இருக்குல்ல, ராகு காலம் இருக்குல்ல, நம்ம கூட நல்ல காரியம் செய்து பார்ப்போமே, குழந்தை வந்து ஏதாவது இருக்கா, செஞ்ச காரியம் போயும், ஏன்னா இதுல ஏன் செய்யற, இது போன புட்டுல பெறும் அப்படிலாம் பேசுவாங்க. அது வந்து கர்ம காண்டத்தை பின்பற்றக்கூடிய விஷயம். பக்தர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. எப்ப வேணா போலாம், ராத்திரி போகலாம், பகல்ல போகலாம், மங்களாரத்திக்கு போகலாம், எப்போ வேணா போகலாம். அவங்களுக்கு எல்லா நேரமும் எல்லா டைமும் நற்கதி கிடைக்கும், நல்லதே கிடைக்கும், நல்ல விஷயங்களே கிடைக்கும், நல்ல பயணம் கிடைக்கும். யாரெல்லாம் கிருஷ்ணர் பக்தியை பின்பற்றல, நான் கர்ம காண்டத்தை போல பண்றேன், கர்ம காண்டத்தை சொல்ல பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இப்படி வழிபடுறேன், நான் பகவானை கடவுளை போவேன் வருவேன், கடவுள்கிட்ட என்ன சொல்லுவாங்க போய் கேட்பாங்களா, இது என்ன சொல்லுவாங்க, லிஸ்ட் போடுவேன், இது வேணும் அது வேணும்னு ஏதாவது கேட்பேன். இதுதான் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள சம்பந்தம், உறவு. இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த விஷயங்கள் பொருந்தும். பக்தர்களுக்கு எப்ப வேணா போலாம், எப்படி வேணா போலாம். கேளுங்க, சொல்லுங்கள், சொல்லுங்க. பக்தி பண்றோம், ஏத்த இறக்கமா இருக்கு, ஏத்தமும் இருக்கு, இறக்கமும் இருக்கு. கிராஃப் ஏறி இறங்குது. சொல்ற புக்ல இருக்கிற மாதிரி ஒரு நேரத்துல இருக்கு, அப்புறம் ஒரு நேரத்துல இல்ல, போன அப்போதான் இருக்கு. இந்த மாதிரி கதியில் இருக்கிற எங்களுக்கு என்ன கதி? இந்த கேள்விக்கு கடைசி ஒரு பதில் இருக்கு என்கிட்ட. அப்படியே எடுத்து பின் பாயிண்ட்ல வைப்போம். இப்ப நம்ம இதை முடிச்சிருவோம் ஸ்லோகத்தை. அவர் கேட்டு கேள்விக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, இந்த பாயிண்ட் கடைசி இன்னொரு இது சொல்லுங்க, அது நான் என்னன்னு தெளிவாக சொல்றேன். ஓகே, உயிர் மூச்சு நிறுத்தி ஒருவன் யோக நிலை தனி நிறுத்திக்கிறான். ஓகே, இந்த புலன்கள் எல்லா கதவுகளையும் மூடி மனதை இதயத்தில் உயிர் மூச்சு நிறுத்தி, இது எல்லாமே
எதை பத்தி பேசுது? எதை பத்தி பேசுது? இந்த ஸ்லோகம் எதை பத்தி பேசுது? மெயின் டாபிக் என்ன? புலங்களை பேசுது. ஆனா இது எதோட ஒப்பிட்டு கிருஷ்ணர் பேசுறாரு? எதனால இந்த புலங்களை பத்தி பேசினாரு? எந்த எந்த யோகத்தை பேசுறதுனால இது பேசினாரு? சச்சக்கர யோகா. ஓகே, 13வது ஸ்லோகம். ஓம் இத் ஏகாசரம் பிரம்ம யாஹரன் மாம் அனுஸ்மரன் யா பிரயாத்தி தேஜன் தேகம் சா யாத்தி பரமம் கதி. இந்த யோக பயிற்சியில் நிலை பெற்ற பிறகு ஓம் என்னும் புனித பரவணத்தை உச்சரித்து அரம புருஷ பகவானை எண்ணிக்கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைவான். இந்த சச்சக்கர யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி பண்ணி செய்கிறவன் அவங்களுடைய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உட்காந்துருக்கீங்களா என்ன சொல்ல ப்ரோ நீ பாட்டு சொல்லுங்க நல்லா இருக்கு. எப்பயுமே நாங்கள் யூடியூப்ல தட்டி விட்டோம் உட்காருவோம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு, இதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? வாதேஸ்வரம் தூங்கிடுவோன்ட்டாங்க. ஆக்சுவலி அதான் தூங்குறாங்க. தியானம் என்பது தப்பா நினச்சிக்காதீங்க, தூங்குறாங்க. தியானத்தில் பற்றி ஆராயத்தில் போட்டிருக்கோம். கண்ணை முழுசா மூடணுமா இல்லை கண்ணை அப்படியே திறக்கணுமா? பாதி மூடணும். பாதினா இங்கே வந்துச்சு. ஜப்பான்கார கொரியா கண்ணுக்கு இருக்கும் அந்த மாதிரியா? அந்த மாதிரியா? சீன கண்ணு அப்புறம் சீன கண்ணு மூக்க பார்க்கணும். சில பேருக்கு மூக்க இல்லையாம பிளாஸ்டிக் சரி இப்படி போட்டுக்கலாம். சரி அப்படியா? சரி, இதுக்கு சொன்ன கண்ணு ரெண்டையும் மூக்க நுனி தான் சென்ட்ரி தான் பாத்துங்க. இது எங்க இங்க அடைய வாருங்க, கொஞ்சம் வாருங்க முடியுதா? கொஞ்சம் நேரம் முடிச்சு கேன்சல் பண்ணுவேன். நீங்க யோகா நீச்சு போயிடுவாங்க. அதுலயே அவுட்டு. இந்த கண்ணை ரெண்டு மூக்கு நுனியில வைக்கிறதே அவுட்டு. அப்ப எப்ப நீங்க இந்த யோகாவை சக்சஸ்ஃபுல்லா வெற்றிகரமா முடிப்பீங்க? அப்புறம் மூச்சு அடக்கணும், தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏகாதசி தோசையை சாப்பிடுவேன், ஏற்கனவே தண்ணி கொடுக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி சாப்பிடாம இருப்பேன்? ஏகாதசி தோசை, ஏகாதசி இட்லி, ஏகாதசி பிரியாணி வச்சு 4 நாளா சாப்பிடுவேன். அதை ஏகாதசி கேக்கு வேற, நாசிலுமா ரொத்தி சென்னை இருக்கா? அதெல்லாம் தெரியல, இன்னும் வரல, வந்துட்டு இருக்கு. 100 R&D ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, வந்துடும் கூட சீக்கிரம். தோசை சப்பாத்தி இருக்கு, அப்புறம் பூரி இருக்கு, ரொட்டி சென்னையில இருக்காது. மகா தோசையா? ரவா தோசை, ஏகாதசி பூரி, பசிக்குதா? வருது 9 மணிக்கு மேலதான். ஓகே, இப்படி போறோம். எப்படி நான் அதெல்லாம் இருப்பேன் சாப்பிடாம? ரைட், சரிதானே? கேன்சல் ஆகுது. ஏதோ நீ சொன்ன ஏதோ கேட்டுக்கிட்டேன், கையை கட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க, துண்டை போட்டு மேலே போயிடுவாங்க. அப்படி போச்சா கற்றுக்கிட்டுலாம் பாதிலே காசு கேஸ் காணா போயிடும். நான் இதுக்கு முன்னே நிறைய இந்த யோகா சென்டருக்கு பல இதுக்கு போயிருப்போம். எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும். நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வரதுக்கு முன்னே நிறைய இது போயிட்டு வந்திருப்போம். சிரிக்கிறாங்க மாதாஜி, பழசு ஞாபகம் இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு ஒரு முன்ன ஒரு இதுக்கு நான் போனேன், யோகா இதுக்கு. காலைல 3 மணிக்கெல்லாம் வர சொல்லிடுவாங்க. 3 மணிக்கு அங்கே இருக்கணும். அப்போ எத்தனை மணிக்கு நான் ஏஞ்சிக்கணும்? 2 மணி ஏஞ்சி அங்கே 3 மணிக்கு நடந்து அப்படியே போயிடணும். எஞ்சோட பெட்டோட போயிடணும். அப்படியே 3 மணிக்கு மேலே போனால் சேர்த்துக்க மாட்டாங்க அந்த கிளாஸில். இங்கே மங்களாரத்திக்கு வந்து 5 மணி மங்களாரத்தி பற்றி எவ்வளோ கிருஷ்ண ராத்த கிருஷ்ண கண்ணா எத்தனை மணிக்கு வந்து 5:05 5:05 மணிக்கு மசோ பண்ணாலும் ஓகே தான். பாட்டு முடிஞ்சிருக்க மங்களாரத்தில். அதில் போவோம், அதில் போவோம். எப்படி கட்டசியாக போவோம், இல்லைன்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படி வர போவோம். மங்களாரத்துக்கு இந்த கேஸு, அந்த கேஸ்லாம் முடிச்சு ரிஜெக்ட். மங்களாரத்துக்கு கூட நம்ம போனால் இப்போ லேட்டாக வந்துட்டீங்க கெடா பண்ணுவாங்களா? ஜாயின் தான். தம்பி போனாலும் அப்புறம் பகவான் பார்த்துட்டு போயிடுவாங்க. சரி ஏதோ லேட்டாக வந்துட்டேன் பேசாதானே. ஆனால் அங்கே அப்படி இல்லை, ஸ்ட்ரிக்ட் யூனிகோன்னா ப்ரூவ் கேட் சாத்தியாச்சு. டுமாரோ யூ கேட்க இது கொஞ்சம் 1 நிமிஷம் இல்லை ப்ளீஸ்.
10 மினிட்ஸ் 3 மணிக்கு 10 மினிட்ஸ் வந்து உட்காந்து எல்லாம் அந்த போஸ்டர்லாம் உட்காந்து சிட்டிங் பிளேஸ்லாம் உட்காந்து கரெக்டாக நெஞ்சு தூக்கி முது லேசா வளைச்சிக்கிட்டீங்களா பின்னாடி அடி விடுவோம். அதை சொல்ல மாட்டேன் எந்த சென்டர்னு, அப்புறம் நம்ம ஆர்கியூமெண்ட் மாதிரி ஆயிரும். இருந்தாலும் கரெக்டாக இருந்துன்னு பாருங்க. அப்போ ஏன்னு கேட்டால் இன்னும் இது வளைஞ்ச தூங்கிடுமா, அதுலேயும் குரட்ட சத்தெல்லாம் கேட்கும், ஒன்றுமே பண்ண முடியாது தானே. ஆழ்ந்த சிந்தனை போயிட்டு வச்சுங்களா, சிரிச்சாக்கா அதுக்கும் அடி விடுவோம். ஏன் சிரிக்கிறீங்க? ஆனால் அந்த கட்ட சிரிக்காம இருக்க முடியுமா? பாருங்க, தியானம் பண்றோம், பக்கத்துல டீமே அப்ப எப்படி நீங்க அந்த பயிற்சி பண்ணுவீங்களா? நட்சத்திரம் என்ன பண்ணுவாங்க? அப்படியே படுத்துருவீங்க. நீயும் ஒழுங்கு தியானம். அப்ப அங்க சக்சஸ்ஃபுல் இல்ல, வெற்றி அடையாது. இந்த மாதிரிலாம் அணைய நினைச்சு 3 மணிக்கு தாங்குமா கேசு. ஆனா உண்மையே 3 மணிக்கு நல்லா இழுத்து போட்டு தூங்குற நேரம். ப்ரோ பகவானே வைகுண்டத்திலே போய் நான் பார்த்துட்டு வந்துடும் ப்ரோ. அந்த நேரத்துல கண்ணை மூடுனா என்ன ஆகும்? தூக்கம் தான் வரும். நல்ல தூக்கம் வருமாம. அப்ப அந்த யோக நிலை என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆயிடும். கைக்கு போயிடுச்சு. அதனால அதுக்கு பேர் வந்து யோகா இல்ல, உண்மையான தியானம் இல்ல. 6வது அத்தியாயத்துல என்ன பரிந்துரைக்கப்பட்டிருக்கும்? அஷ்டாங்க யோகம் பயின்றதுக்கு எங்க போனோம்? எதுக்கு காட்டு போக சொன்னாங்க? இதுக்கு தான் காட்டு போக சொன்னாங்க. வீட்டுல செஞ்சு எங்க செய்ய முடியுதா? அதுவும் அப்பவே எஸ்ஓபி மாரி அந்த கோவிட் டைம் வந்து ஒரு பேத்தா மாதிரி போடுவோமே, அந்த மாதிரி அப்பவே நாங்க பேத்தால உட்காந்துட்டோம். பேத்தா பிடிச்சி இந்த ஏரியா தான் நீங்க வரக்கூடாது. ஓகே, வெள்ளை சட்டை தான் போட்டுக்குவோம். ஆனா நெஞ்ச இப்படி தூக்கணும். ஆசை கூட அசையக்கூடாது. எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பாங்க, அது பாதி கேஸ் இப்படி ஆயிரும். எதுக்கு நான் சொல்றேன்னா, இது வந்து உங்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கோ இதுக்கு இல்ல, சிந்திக்க வைக்கிறேன். இந்த யோகாசனன்ற பேர்ல பல கேஸ் தூங்கிடும். நான் அவங்கள வந்து நான் ஏளனப்படுத்தல, விடைக்கல, அவங்கள வந்து நான் வந்து இது பண்ணல. எதுக்கு சொல்றேன்னா, சில பேர் கேட்ப யோகா அப்படி பண்றீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணாங்களா, அந்த என்ன சொல்லுவாங்க, ஆசனம் மட்டும் தான் பண்றாங்க. யோகா 8 கொடுத்துருக்காங்களா, அந்த 8 தூக்கி போட்டு 7 தூக்கி போட்டு அது மட்டும் எடுக்கிறது. அது பேர் வந்து பிரணவா, ஆசனா, ரைட், ஆசனா, சிட்டிங் போஸ்டர், உட்கார்றது. அதை மட்டும் காலை மடக்கிறது, காலை தூக்கி வச்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியா அப்படியே படுத்துருவாங்க கொஞ்ச நேரம். இது பேரு யோகா, எக்ஸசைஸா போச்சு. எக்ஸசைஸ் மட்டும். ஆனா நீங்க கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உடம்புல அப்படியே சிலிமா அழகா இருக்கும். பட் அது வந்து இந்த யோகா சிஸ்டம்னு வந்து எடுத்துது. அதுக்கு போய் யோகா மெடிடேஷன் சொல்லி எக்ஸசைஸாக போச்சு. உடல் கட்டமைப்பு அந்த மாதிரி உடல் இதாக இருக்கும், அதுதான். ஆனால் பட் அது வந்து மெடிடேஷனுக்கு ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஓம் என்ற பிரம்ம மந்திரத்தை சொல்லி கிருஷ்ணர் வழிபடுறாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் இதில் தான் பெரிய விஷயம் டாபிக். இது 11ஓட அதில் வந்து ஓம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. எந்த மந்திரத்தை சொன்னாலும் ஓம் இல்லாமல் இருக்காது. தான் பிரணவ மந்திரம், ஓம்கார. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் சரவண பவ, ஓம் கார்த்திகாய நமக, ஓம் துர்காயை நமக, ஓம் சூர்யாயை நமக, ஓம் ஆதித்தாயை நமக. இதெல்லாம் புரிஞ்சா என்ன சொன்னே? இதெல்லாம் என்னது? சாமியோட சாமி மந்திரம். என்ன ரசிகர்கள் சொல்லுவாங்க, மந்திரம் என்றால் என்ன? மந்திரம் என்றால் என்ன? வாட் இஸ் தி மீனிங் மந்திரா? மண் என்ன, திரானா என்ன? மந்திரானா மண்ணா, மண்ணு, திரானா திறக்கிறது, அப்படியா? மண் என்றால் மனசு, திரா
ஒருநிலைப்படுத்துது. அதிமாதாஜியுடைய ஒருநிலைப்படுத்துது ஒரு தரம், ஒருநிலைப்படுத்துது 2 தரம். வேற யாரு? அதுக்கு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, மனஹா திரயாதே இதி மந்தரஹா. மனச ஒரு விஷயத்திலேருந்து விடுவிப்பது, கலங்கத்திலேருந்து விடுவிக்குது, ப்ரொடெக்ட் பண்றது, எல்லாமே ஒரு அதுல அடங்கியிருக்கு. மனஹ திராயதே இதி மந்தரஹா. நம்மளுடைய மனச கண்ட்ரோல் பண்ணும். மந்த்ரா, மந்த்ரா விடுவிக்குது. மனச அந்த விஷயத்திலிருந்து விடுவிக்குது. எதுலேருந்து விடுவிக்குது? என்ன மாதிரி விஷயங்களை விடுவிக்குது? மனசுல யாருங்க உட்காந்துருக்காப்ப? பகவான் உட்காந்துருக்காரு, பரமாத்மா. ஓகே, அருமையான பதில், தெய்வீக பதில். மித்தவங்க கேட்டா என் மனசுல BMW இருக்கு, என் மனசுல வீடு இருக்கு, என் மனசில் ஏஞ்சல் இருக்கு, ஆவி இருக்கா? ஆவி கூட இருக்கு மனசுல. ஓ, அந்த இது பேய் பிடிச்சிருக்குது அப்படி சொல்லுவாங்களோ? சரி, அந்த மாதிரி இருக்குவாங்க. நம்ம மனசுல இப்ப யாருக்கா சொல்றாரு பகவான் இருக்கு. ஓகே, எல்லாத்துல இருக்கு. வேற என்ன இருக்கு மனசுல? நாக்காளி போட்டு மைசூர் ராஜா நாக்காளி கூட உட்காந்துருப்பாரு தங்கத்துல, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. காம, குரோத, லோப, மோக, மத, மாஸ்டர். 6 விதமான எதிரிகள். யாரு? கட்சியில எதிரி இருக்காங்களா உங்களுக்கு? ஸ்கூல்ல கண்ணு உருட்டுறீங்க, அம்மா இருக்காங்களா? சரி, ரகசியமா சொல்லுங்க. எதிரி இருக்காங்கண்ணா, எனிமி இருக்காங்களா? நோ. உங்களுக்கு இருக்காங்க எனிமி? பல எதிரி இருக்காங்களா பாருங்க. உங்களுக்கு இருக்காங்களா எதிரி, எனிமி? வேணாம், அங்க இல்ல. ஸோ எனிமி, நம்மளுக்கு எனிமி வராத மணிக்கு வம்பு இழுக்காத மணிக்கு உட்காந்துருக்காங்க. என்னது? காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய. காம என்னது? லோப, ஆசி. காம, குரோத. ஐயோ, குரோதன்னு டக்குன்னு கோபம்னு வர வேண்டியதானே? அது ஏன் யோசிக்கிறீங்க? லாயர்ல இந்த செக்ஷன்ல பிரபு இந்த தண்டனைக்கு இதுதான் வரும்னு கேட்ட மாதிரில இருக்கு. நான் லாயர் இதா படிக்கிறோம் நம்ம. பிரபு இந்த செக்ஷன் படி இந்த உண்டாங்க இந்த பிரத்தரம் படி இது வரும், அப்படியா? டக்கு டக்குன்னு வரணும். ரச்சித வேலனி காம, குரோத, லோப, மோக, மத, மாசரி அப்படின்னு சொன்னா வரணும், டக்கு டக்குன்னு வரணும். ஆசைகள், கோபங்கள். என்ன மத்திய சவுண்ட் வருது பின்னாடி? காம, குரோத, லோப பேராசை, மோக மோகங்கள். காம, குரோத, லோப, மோக, மத வந்துடும். போறாமே. மாசரியா? ஆசிரிய போறாமே. மத அகங்காரம். அறிவுள்ள மத்திய புள்ளி உங்களுக்கு தனியா இருக்கு, மார்க்ஸ். ஓகே, இது உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து விரட்டணும். பேய வெட்ட போறோம், மந்திரங்களை, இது விஷயத்தையும் விடுபடணும். இதை நீங்க விடுபட்டாதானே பகவானை நீங்க நினைக்கிறப்ப பகவான் வருவார். கண்ணை கண்ணா மூடிட்டு இப்படியே இருந்தா மட்டும் எப்படி வருவார் பகவான்? பகவான் கண்ணை திறந்துக்கிட்டே பார்க்கலாம். நம்ம பார்க்கணும் பகவானை எங்கேயும் எதிரியும் இருக்கிறார். சொல்றாரு கிருஷ்ணர், நான் எங்கும் எதிரியும் இருக்கிறேன். மண்ணுக்குள்ள வாசமா, மண் வாசமா இருக்கேன், நீர் சுவையாவும் இருக்கேன், அந்த சந்திரனாவும் இருக்கேன், அந்த இந்திரனாவும் இருக்கேன், சூரியனாவும் இருக்கேன். சொல்றாரு கிருஷ்ணர், எங்கும் எதிரிக்கா. நம்ம தான் பார்க்காம அந்த விஷன், அந்த குவாலிஃபை இல்லை நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஓம் என்ற விஷயத்துக்கு இங்க வருவோம். ஓம் இல்லாம எந்த விஷயம் ஆரம்பிக்காது அப்படின்னு யாரு சொல்றாரு? பகவான் சொல்றாரு. ஏன்னா ஓம் என்றது யூனிவர்சல் மந்திரா. ஆனா அந்த ஓம் என்ற விஷயம் வந்து அது பிரம்மத்தை குறிக்குது, ஜோதியை குறிக்குது. அதனால நம்ம அந்த ஓம் என்ற வச்சு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய. அப்ப மித்ததெல்லாம் சொல்றோமே, ஓம் கம் கணபதியே நமக சொல்றோமா இல்லையா? ஓம் சரவண பவ, அப்புறம் ஓம் சூர்யாய நமக, இப்படிலாம் சொல்றோமே. ஏன் அங்க அந்த ஓம் விஷயத்த சொல்லிட்டு அப்ப சொல்றோம்? வாய் பகவானை முன்னிறுத்தி. அதுக்கு என்ன இதுனா, பிரம்ம சம்ஹிதால் பிரம்மதேவர் சொல்றாரு ஓம் கம் கணபதியே சொல்றோம்.
கணபதி பிள்ளையாருக்கு விநாயக பெருமானுக்கு சக்திகளை கொடுப்பவர் யார்? வந்துடும். இது சொல்றாரு பிரம்மதேவரே, ஜத் பாத பல்லவ யுகம் இனிதாய கும்பா துவத்வி பிரணாம சமய சா கணாதி ராஜா விக்னன் விகந்தும் அலம் யஷ் ஜகத்ர யஷ் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. புரியல தானே? தமிழ்ல சொல்றாரு. மாந்தர் உலகம் நாடு முன்னேற்றத்திற்கு தடைகள் எழுவது இயல்பு. மாந்தர் உலகம் நாடும் முன்னேற்றத்திற்கு தடைகள் எழுவது இயல்பு அப்படின்னு என்னது சொல்றாங்க? மாந்தருங்கிறாங்க. இந்த பௌதிக உலகத்தில் ஈரேழு உலகத்தில் தங்கு தடைகள் வர்றதுக்கு நிறையவே விஷயங்கள் இருக்கு. இத்தடைகளை அழிப்பதற்கான அதிகாரத்தை பெற்றவர் கணேசன், பிள்ளையாரு, விநாயக பெருமான், விக்னேஸ்வரன். அவரை துதிப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் அவரை வழிபடுகின்றனர். அவரை வழிபடுறாங்க. பிள்ளையார வந்து பிரச்சனை இது பிரச்சனைனா அவர்கிட்ட கேட்டா அது செட்டில் பண்ணி கொடுத்துறாரு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஜடத்தன்மைகள் கொண்ட பிரம்மன் போல கணேசன் 5 தெய்வங்களுக்கு நடுவில் இருப்பதற்கான அந்தஸ்து பெற்றவர், அதிகாரம் வழங்க பெற்றவர் கணேசன். அவரது மகத்துவம் கோவிந்தின் கருணையால் அடைகிறது. தங்கு தடைகளை நீங்க பிள்ளையார நீங்க பாத்தீங்கன்னா அவரோட தந்தத்தால பகவானோட கால் திருவடியை தூக்கி பிடிச்சிருப்பாரு. அவரோட தந்தத்தால பிடிச்சிட்டு அந்த பவர்ல தான் பிள்ளையாரு இந்த எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றாரு. பகவான் அங்க கொடுக்கலன்னா அதனால தான் முன்னுக்கு எந்த ஒரு விஷயத்த வந்தாலும் ஓம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. பகவானை முன் நிச்சயிட்டு தான் அடுத்தே போகுது விஷயம். நீ என்கிட்ட வந்து பெர்மிஷன் எடுத்துட்டு பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாம மினிஸ்டர்லாம் கொடுத்துருவாங்களா? பிரைம் மினிஸ்டர் அங்கே அப்ரூவ் பண்ணா தானே வரும். அந்த மாதிரி தான் பகவான் பிரைம் மினிஸ்டர் மாரி புரியறதுக்காக சொல்றேன். மினிஸ்டர் எல்லாம் இருக்காங்க, தேவதைகள்லாம் இருக்காங்க. அவங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தேவதைகள்லாம் பலி போடுறவங்க எல்லாமே பகவானுக்கிட்ட இருந்து பெர்மிஷன் அனுமதி கேட்டுக்கிட்டு தான் அவங்களுக்கு அந்த இதே தராங்க. இல்லைன்னா கிடைக்காது. இது வந்து ஒரு உதாரணம். ஸோ அப்ப இந்த பிரணவ மந்திரத்துக்கே இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம், ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னா, சக்திகள் இருக்குன்னா, அதோடைய விஷயத்துக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னா, பகவானுடைய சொல்லக்கூடிய மகா மந்திரத்துக்கு எப்படி இருக்கும்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த மந்திரத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும். அதுல ஓம் இருக்கு, எல்லா விதமான மந்திரங்கள், ரிக் வேதம், யஜுர்வேதம், அதர்வேதம், அப்புறம் என்ன இருக்கு, சம வேதம், எல்லா வேதத்திலையும் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் எல்லாமே இந்த மகா மந்திரத்துக்குள்ள அடங்கிருச்சு. பகவானை நாமங்கள் அதுல அடங்கிருச்சு. பொதுவா நம்ம எல்லாம் பகவானை ஆசையா கூப்பிடுவோம். கண்ணா, கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா, கோபாலா, மாதவா, கேசவா, வாசுதேவனே, ஷாம சுந்தரா, கிரிதரி, தமோதரா, நாராயணா, ரிஷிகேஷா, மதுசூதனா, ஹரி, அச்சுதா இப்படிலாம் கூப்பிடுவோம். அதெல்லாம் அவருடைய புனிதமான பெயர்கள். ஆனா அதை விட எல்லாமே அதுல அடங்கியிருக்கிறது இந்த மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த மகாமந்திரத்தை பகவான் வந்து ரொம்பவே சொல்றாரு. யாரெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ இந்த மகாமந்திரம் மூலமா எல்லாமே அடங்குது. ஓம் என்ற விஷயத்த சொல்றவங்க ஜோதி நோக்கி அவங்க போறாங்க. ஆனா மகாமந்திரத்தை சொல்றவங்க பகவான் உருவத்தை வழிபட்டு தியானிக்கிறோம். அவங்க அவர் பகவான் நேரடியா ஒளியில இல்லை, நேரடியாவே பகவான் சுயம் பகவான் கிருஷ்ணரே நேரடியா நம்ம பார்த்து வழிபடுறோம். இதான் உருவத்துக்கும் உருவவாதிக்கும் அர்வவாதிக்கும். அர்வவாதி என்பது வெளிச்சத்தை வழிபட்டு அவங்க போறாங்க. ஆனா உருவத்தை வழிபடுறவங்க பக்தர்கள்
நேரடியாக பகவானை தரிசனம் பெற்று இது பண்றாங்க. அது இன்னும் எளிமையானது, நம் சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப உருவவாதி என்ன லீலை எதிர்பார்க்க முடியும்? ஸ்ரீ ராதா கோபால் ஜி ஜெய். என்ன விஷயத்தை நினைக்க முடியும்? என்ன கதைகளை அவங்க நினைக்க முடியும்? கிருஷ்ணனோட கதையை சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சமான கதையை சொல்லுங்க. கிருஷ்ணனோட கதை. பிறந்துட்டாரு அந்த சீன், அதாவது பகவான் பிறக்குது, அவர் வந்து உங்களுக்கு அந்த அந்த கதைகள் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒருவா ரசித்தவேல் சரி, அவர் என்ன சொல்றாரு அதான் சரி, இந்த முன்னுக்கு சொல்லிட்டார்ல, அது எப்படி ரசித்தவேல் கிளாஸ்ல செய்யறவங்க இங்கேயும் சரிங்க. உங்களுக்கு எது வேற கிருஷ்ணரை பத்தி வராதா? எது நிறைய இருக்க. கோவர்த்தன மலையை தூக்குறது சொல்லியிருக்கலாம், அவர் கோபுரத்தோட வெளியார சொல்லியிருக்கலாம், பிரம்மர் தீடுகிறாரு அந்த இதுக்கு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு கிருஷ்ணனோட என்ன ஞாபகம் வருது கதை? கிருஷ்ணர் வந்து அவங்க சரி, ரொம்ப கதை இருக்கு, என்ன சொல்லிட்டாங்க? யசோதா அம்மா வந்து ரொம்ப நக்கால் பண்றாரு. அவர் நக்கால் கையில சுத்தி வச்சுட்டு பண்றாரு. கையில சுத்தி வச்சு அவர் வந்து ஊட்டி பெருக்கி அந்த இதுக்கு மரம் இருக்குல்ல. ஓ, தமோதர கதையை சொல்றீங்க. ஓகே. எல்லிஸ், இவங்க விளையாட்டுத்தனமா இருந்தாலும் தத்துவம் புரியாட்டியும் பகவானோட கதைகள் சொல்ல முடியுது. நோட் த பாயிண்ட். பகவானோட கதைகள் எதை சொல்ல முடியுது? ஜோதி வழிபடுறவங்க, வெளிச்சத்தை வழிபடுறவங்க என்ன நினைப்பாங்க, எதை சிந்திப்பாங்க? அவங்க தான் லைட்டு தானே, சிம்பிள் தானே, நோ நீட் திங்கிங் எனி ஸ்டோரி. சிம்பிள் நினைக்கிறீங்களா? அந்த யோகா சிஸ்டம் போயிட்டு வரதுக்குள்ள பாதி இது ஓடிடும். ஆனா பகவானை வந்து எந்த விஷயத்திலும் சிந்தனை பண்றப்ப அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே ஓகே. இன்னொரு விஷயம், ஸோ பகவானுடைய நாமத்தை சொல்றப்ப அந்த பகவானுடைய இது இருக்கு. கலியுகத்துல பகவானுடைய நாமத்தை வந்து சொல்றதுக்கு இந்த யுக தர்மம் பார்த்தா பகவானுடைய நாமம். சத்திய யுகத்துல என்ன பண்ணாங்க? சத்திய யுகம், திரேதா யுகம், தோப்பார யுகம், கலியுகம். சத்திய யுகத்தை என்ன பண்ணாங்க? எது வழிபட்டு பகவானை இது அடைஞ்சாங்க? மெடிடேஷன், யோக நிலை. அதுதான் அதோட உண்மையான யுக தர்மம். அந்த அங்க பண்ண வேண்டிய யுக தர்மத்தை இப்ப இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, விட்டுருங்க. ரெண்டாவது, திரேதா யுகத்தை என்ன பண்ணாங்க? யஜ்யம் பண்ணி பகவான் அடைஞ்சாங்க. மூணாவது, தோப்பார யுகத்துல என்ன பண்ணாங்க? கோயில் வழிபாடு. அந்த கோயில் வழிபாடு தான் இப்ப இன்னும் இருக்கு. இப்ப இந்த கலியுகம் என்ன பண்றாங்க? நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமங்கள் சொல்லி பகவானுடைய நாமத்தை சொல்லி இது பண்றாங்க. கேட்கறாங்க. முதல் கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. சொல்லுங்க. நாம சங்கீர்த்தனம் மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன். அருமையான கேள்விதான். நாம சங்கீதத்துக்கு எதுக்கு பிரம்மாண்டம் இது? அதாவது பகவான் பிரம்மாண்டம், பகவான் பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்துக்குமான நபருக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அது இந்த பிரம்மாண்டமா பாக்குறதுனால அங்க ஒரு பக்தர்கள் கூடக்கூடிய விஷயங்கள் இருக்கா இல்லையா? இப்ப அதாவது அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இங்க இருக்கிறப்பே நம்மளால இவ்வளவு பிரம்மாண்டமா செய்ய முடியுது. அப்ப வைகுண்டத்திலையும் கோலாக விருந்தாவனத்திலும் இன்னும் எப்படி பிரம்மாண்டமா இருக்கும்? எப்படி புரியுதா உங்களுக்கு? இங்கவே இப்படி செய்ய முடியுது, அப்ப விருந்தாவனத்திலையும் வைகுண்டத்திலையும் எப்படி இருக்கும் பகவான் இடம்? இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ அதுதான் மெயின். ஸோ நமக்கு பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னா, எல்லா பக்தருக்கும் கூடி பகவானை ரசிப்பதற்கும் அவருடைய அழகை ரசிப்பதற்கும் அந்த ஒரு எண்ணங்கள் பகவான் வழியே அது ஒரு மூலியமா ஒரு வரக்கூடிய அன்பு. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு விஷயங்கள். கடைசியா வந்து என்னதான் வந்து அருவவாதிகளும் உருவவாதிகளும் வச்சு பார்த்தா கடைசியா உருவவாதிகள் தான் ஜெயிக்கிறாங்க, வெற்றி கொள்றாங்க. ஏன்னா பகவானை எளிமையா நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எல்லாரும் சொல்றாங்க சைத்தன்ய மகாபிரபு வந்து வாழ்ந்து நமக்கு காட்டிட்டு போனாரு. ஆனா அவருன்னு தனிப்பட்ட எந்த புத்தகமும் எழுதலை.
சைத்தன்ய மகாபிரபு யாரு? ரச்சித வேலாணி. Who is சைத்தன்ய மகாபிரபு? கண்ணை மூடி முடிக்கிறீங்க, கண்ணை கீழே மூடினா பதில் வருமா? சைத்தன்ய மகாபிரபு யாரு? கிருஷ்ணாவோட அவதாரம். பிரபு நீங்க பக்தருக்கு தெரியும், பசங்களுக்கு நீங்க சொல்லிடுறீங்க. கிருஷ்ணாவும் ராதாவும் ரொம்ப பிரேம உத்தம் போயிட்டீங்க. மெயின் என்ன சொல்லலாம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பக்த அவதாரத்தில் வந்திருக்காரு. இதுதான் இது சொல்லணும் பேசி. அப்புறம் ராதாராணி அவரு பகவான் வெளி அந்தரங்க சக்தி அதெல்லாம் அப்போ வேணாம். ஓகே, ரட்சிதவேல் சைத்தன்ய மகாபிரபு யாரு? ரட்சிதவேல், ரட்சித் வேலாணியா வேலா? வேலாணி இருங்க, வேலை கூப்பிடுவோம். வேல் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணா ஹிம்சல், அதாவது பகவானே சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ண பக்த அவதாரம், பக்தரா பக்த இதெல்லாம் வந்திருக்காரு. அடுத்த டக்கு டக்குன்னு பதில் வரணும். என்னது? சாக்ஷாத் பகவான். டக்கு வந்துருச்சா? ஓகே, இப்ப மகாபிரபு விட்டுட்டு போனது என்னது? 8 சிஷ்யாசுட்டங்கள். தெரியுமா? தெரியாதா? மகாபிரபு யாருன்னே சொல்றதுக்கு அவ்வளவு இருந்துச்சிங்க சிஷ்யாசுட்டங்கள். ஸோ அந்த 8 சிஷ்யாசுட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் விட்டு சென்ற பொக்கிஷம். அதில் எல்லாமே இருக்கு. பக்தி இருக்கு, நாமம் இருக்கு, பகவானை எப்படி அடையணும், செப்பரேஷன், அதாவது என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்றது செப்பரேஷன்? பிரிந்து இருந்த உணர்வு, செப்பரேஷன். எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. அதுல கம்பைன் பண்ணி பார்த்தா அது பெரிய டாபிக், அதனால நான் அடுத்த இதுல நான் போறேன். பட் சிம்பிளா சொல்லிடுறேன். அந்த சிக்ஸாஷ்டம் இருக்க 8 இது பகவான் இதுல மாதுரிய கடம்பினி தெரியல தானே? ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் மாதுரிய கடம்பனியில சொல்லியிருப்பாரு எந்த நிலையில வந்து போகணும். ஒருத்தர் குரூப் கேட்டார்ல, எந்த நிலையில இருந்தா பகவானை அடையிறாங்க இல்லைன்னு. அதுல வந்து சிராதா இருக்கும், பஜனக்கிரியா, நிஷ்கா, ருச்சி அப்படின்னு போவோம், பாவங்கள் போவோம், அதுக்கப்புறம் தான் பிரேம பக்தி போவோம். அது கொம்பாயினா இருக்கு. எதுல? சிக்ஷாஸ்திரத்துக்குல. ரெண்டாவது பஜன ரகசியா ஸ்ரீலா பக்திவினா டாக்கூர் எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாரு? உண்மையாவே நீ எப்படிதான் ஜபம் பண்ணணும், நீ இப்படி ஜபம் பண்ணனா பகவானை நீ எப்படி அடைவ. ரெண்டுமே அந்த சிக்ஷாட்சத்துக்குள்ள வரும். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து என்னோட கிளாஸ்ல இந்த மாசம் கடைசி கிளாஸ்ல நான் இதை பத்தி பேசுவேன். பெரிய டாபிக். எந்த நிலையில இருந்தா நீங்க எப்பவுமே பகவான்கிட்ட போலாம், உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை வந்துடும். நீங்க போய் கேட்க வேணாம், மாதாஜி நான் செத்த பிறகு பகவான் அடைவனா, பிரபு நான் வந்து இங்க போவனா, எனக்கு இந்த மாதிரி இருக்க, எனக்கு இந்த சீக்கு வந்துருச்ச, எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருத, தெளிவா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சிக்ஷாத்துக்குள்ள தத்துவங்கள், பிலோசோபி, பஜனம், அது கீர்த்தன், நாம சங்கீர்த்தனம், பகவான் பிரிந்து இருக்கிற அந்த உணர்வு எப்படி இருக்கு, அது எப்படி ஒட்டுது, திரும்பி எப்படி போகுது, எல்லாமே அதுல இருக்கு. என்னுடைய கிளாஸ்ல அது மீண்டும் தொடரும். குருபு கேட்ட கேள்வியும் அதுல அடங்கும். ஓகே, நீங்க ஏன் ப்ரோ வளரீங்க? நீங்க கேட்ட கேள்வி ஆரம்பத்தில் கேட்டீங்களா, பகவானை எப்படி அது இது இப்படிதான் பண்றேன், மக்கள் கேட்ட கேள்வி இதான் இப்படிதான் செய்யறேன், நான் எப்படி அடைய போறேன் அப்படின்னு கேட்டீங்களா? அந்த கேள்விக்கு அந்த அடிக்கு அந்த பதில் கிடைக்கும் தெளிவா. என்னோட இது என் கிளாஸ்ல கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த 3 ஸ்லோகத்துக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கா? புரியாத விஷயம் எது இருக்கா? ஏதோ நான் காலைல ஏஞ்சி மங்களாத்தி செய்யறேன் இல்ல, துளசி பூஜை செய்யறேன் அதுவும் இல்ல, ஊதுபத்தி காமிக்கிறேன் பிரபு அடைவனா அப்படி கேட்டாலும் உங்களுக்கு அந்த அன்னைக்கு நிறைவே கிடைக்கும்.
ஊதுபத்தி காட்டுறது இல்லையா? ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை. நான் டைம் தான் செய்வேன். நான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்தவன். ஊதுபத்தி காட்டி டிங் 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 டிங். ஓ, என்ன ப்ரோ பண்றீங்க? அதுதான் பகவான் இருக்கிறாங்க. ஊதுபத்தி காய்ச்சி வாசனையா இருக்கட்டும். மாத்தஞ்சி ஷோக் ஆகுறாங்க. ஒரு மக்கள் சொல்ல ஒரு விஷயம் இருக்கு. என்னதான் அவங்க சொன்னாங்க, சொல்லுங்க. நான் எப்போ சினிமா அப்பதான் ஆரம்பிச்சேன். இல்ல, நான் எப்ப ஃப்ரீயா இருக்குன்னு அப்பதான் செய்ய முடியும். எல்லா நேரம் செய்ய முடியாது. பகவானுக்கே வா, பகவானுக்கு. ஸோ இந்த மாதிரி நிலைமைகள்ல இருக்கிறவங்களோட நிலை என்ன ஆகுது? எல்லாமும் பதில்கள் என்னோட கடைசி கிளாஸ். இல்ல என்னுடைய கிளாஸ். இப்போ கடைசிக்கு பேப்பரிங்க வந்து விட்டு போயிடுவானோ, விட்டு போறான் கடைசி கிளாஸுங்கிறாரு. இந்த மாதத்தின் கடைசி கிளாஸ் சொல்றேன். இந்த மாதத்தின் கடைசி கிளாஸ். சொல்றாரு எல்லா ஆன்சரும் அந்த கிளாஸ் வந்துருக்கோம். அதுக்கு அடுத்த வாரம் இல்ல அது எல்லாம் கிடைச்சிடும். விச்சிதோட இருந்து கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காரு. இப்போ தெரிய வச்சிருக்கேன். வெரி குட். ஓகே, இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள்? ப்ரோ வைஷ்ணவ கல்யாணம் டக்குன்னு எடுத்தாங்க.